சீமானவர் வந்து உதவி செஞ்சாங்கன்னு சொல்லும் போதே மேல வந்து கொஞ்சம் நன்றி இல்லாம இப்படி திட்டுறது எப்படின்னா யாரை திட்டாங்கன்னு சொல்றீங்க நீங்க? சீமானவர் அதாவது நாம் தமிழர் கட்சி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையிலிருந்து ஒருங்கிணைப்பாளர், மராத்திய மாநில ஒருங்கிணைப்பாளர் கனகமணிகண்டன். நாங்கள் எப்பயுமே வந்து எல்லா கூட்டத்திலையும் கலந்துக்கிறது உண்டு. உலகம் முழுவதும் நாம் தமிழர் கட்சி இருக்குது. இன்றைக்கி மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாம் தமிழர் கட்சியை நாங்கள் வளர்த்துக்கிட்டு வரோம். நாங்களும் பல கேள்விகளை இன்றைக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அண்ணனோட மேடை பேச்சு சரியில்லை, அவர் அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, விஜயை பற்றி அப்படி தாக்கிட்டாரு, இப்படி தாக்கிட்டாரு அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாரும் முன்வைக்கிறாங்க. இது வந்து ஒரு பாச பிணைப்பு, நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு முன்னக்கூட்டியும் எப்படி அண்ணன் பேசினாரோ அதையே தான் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, நாளைக்கும் அதையே தான் பேச போறாரு. அண்ணன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து, எப்பா நீ ரெண்டு வழியில ஏன் ஓடுற? திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் அப்படிங்கிற. என்னப்பா இரண்டு கண்கள்? எதுக்கு உனக்கு ரெண்டு வழி? ஏதாவது ஒன்றை கடைபிடி. திராவிடத்தை கடைபிடிச்சேன்னா நீ வந்து கட்சி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ் தேசியத்தை நீ கடைபிடிச்சேன்னு சொன்னால் தமிழ் தேசியத்தில் நீ என்ன பண்ண போறங்கிறத நீ மக்களுக்கு தெரியும். இதுதான் அவர் சொல்லக்கூடிய கருத்து. இதை வந்து கொச்சைப்படுத்திக்கிட்டு அண்ணா அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, இது வந்து அர்த்தம் இல்லாத பேச்சு. ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறாரு. இதுல இருந்து நாளைக்கு வந்து ஐயா விஜய் வந்து என்னத்தை கடைபிடிக்க போறாரு, என்ன செய்ய போறாருங்கிறத அவரு தான் அதை தீர்மானிச்சுக்கணும். ஒரு அந்த நன்றி உணர்வு எப்படி பாக்குறீங்க? ஒருத்தர் நமக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா நம்ம அந்த உதவி ஞாபகம் வச்சுக்கணும். அதான் மனித இயல்பு இல்ல. அது இப்ப யாருக்கு நன்றி உணர்வு இல்லைங்கிறீங்க? இல்ல விஜய் வந்து இப்ப அரசியலுக்குன்னு வந்துட்டார்ல, அரசியல் நடத்துறதுக்கு முன்னக்கூட்டி வரைக்கும் அவருக்கு நன்றி உணர்வு இருந்துச்சு. அரசியலுக்கு வந்துட்டாரு, களம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி அப்படிங்கும்போது எங்கிட்டு கூடிய ஒரு நன்றி உணர்வெல்லாம் கொண்டு வருவார். ஒரு காலத்திலையும் கொண்டு வர மாட்டார். இல்ல, எங்களுக்கு எல்லாருமே போட்டி தானே. நாம் தமிழர் அவர் நேசிச்சாலும் நேசிக்காவிட்டாலும் நாளைக்கு நாம் தமிழர் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுதுன்னு சொன்னா ஐயா விஜய் வந்து ஒரு வேட்பாளரை நிப்பாட்ட மாட்டார். அந்த இடத்துல கண்டிப்பா நிப்பாட்டுவார்ல. களம்னு வந்துட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க எதிரி தானே. வாங்க, வீட்டில் உட்காந்து சாப்பிடுங்க. உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க. நம்ம எல்லாரும் ஒன்று கூடுவோம், ஒன்றா சாப்பிடுவோம். கல்யாணமா கச்சேரியா எல்லாத்துலேயும் ஒன்று கூடுவோம். களம்னு வந்துட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி தான். இதில் வந்து இல்லை, எப்பயுமே நாங்கள் எதிரின்னு சொல்ல வரலை. தேர்தல் களம் வந்தால் எங்களுக்கு எதிரி தான். தேர்தல் களம் வந்தால், அரசியல் களம் என்றால் நிச்சயமாக எங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் எங்களுக்கு எதிரி தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காக விஜய் வேட்பாளரை ஆதரித்து நாங்கள் போய் கொடி பிடிச்சி நிற்க முடியுமா? ஒரு காலத்துலையும் நடக்காது. இது இயல்பு தானே. இதில் போட்டு நன்றி இல்லை விஜய்க்கு அதெல்லாம் ஏன் பேசணுங்கிறேன். அவசியம் இல்லாத பேச்சு. நாளைக்கு அரசியலே நடத்தி கொண்டு இருந்தாலும் சில ஐடியாக்களை, சில விஷயங்களை நேரடியாக வந்து ஐயா விஜய் வந்து அண்ணன்ட்ட வந்து பேசக்கூட செய்யலாம். அண்ணன் இப்படி அரசியல் இது நடந்துகிட்டு இருக்கு, இதில் என்ன பண்ணலாம், ஐடியா கூட கேட்கலாம். அதுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருக்கு நல்ல ஒரு ஐடியா கூட சொல்லக்கூடிய கருத்துக்குள் கூட வரலாம். இதை வந்து கொச்சைப்படுத்துறதுக்கோ இல்லை நன்றி இல்லாமல் போயிட்டாருன்னு சொல்றதுக்கோ எந்த ஒரு முரண்பாடும் அங்கே கிடையாது.